இன்றைக்கி நம்ம தினமொரு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயத்தை. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் நல்லா கரைச்சி சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருந்தோமே நம்ம கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி சுட சுட சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்களேன். அல்டிமேட்டாக இருக்குங்க. அண்ட் மறக்காமல் தினமொரு சமையல் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.